மேஷராசிக்கு அப்போ செவ்வாய் பாதிக்கப்பட்டா கண் திருஷ்டி ஆகுமா? மேசராசிக்கு செவ்வாய் மட்டும் இல்ல, அதாவது சூரிய பகவான் வந்து அங்கே உச்சம் பெறக்கூடிய ஒரு வீடு நெருப்பு ராசி, அக்னி ராசி, பிரைட்டுங்க. மேஷம்னா ஒரு வெளிச்சம், மேஷம்னா ஒரு பிரைட். ஆக அந்த சூரியனுடைய பலமும் இவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு அங்கே தான் வந்து சூரியன் உச்சம் பெறுவார். அதனால இயல்பாகவே மேசராசிக்காரர்களுக்கு நல்ல விஷயங்கள் அவர்களுக்கு நடந்தால் அவங்களுக்கு மறைக்க தெரியாது. ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைச்சா ஒளிச்சு வச்சுக்க தெரியாது. ஒரு இடமோ ஒரு பொருளோ ஒரு பூமியோ ஏதோ ஒன்று வாங்கிட்டா, வாங்கினது 4 சென்டாக இருந்தாலும் ஒரு 40 பேர்ட்டையா சொன்னா தான் மேசராசிக்காரர்களுக்கு ஒரு நிம்மதி, சாதிச்சிட்டோம். வேற ஒன்றும் இல்லை, பெருமை பேசுகிறத விட நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஒரு வாங்கிட்டோம் அப்படி சொல்வதே மேசராசிக்காரர்களுக்கு திருஷ்டியை ஏற்படுத்தும். ஏன்னா நம்ம ஆளுகளுக்கு ரகசியத்தை வந்து தனக்கே மறைக்க தெரியாது. ஊருக்கே தண்டோரா போட்டு சொன்னால் மட்டும்தான் நமக்கு நல்லது நடந்துருச்சு அப்படின்னு அந்த மேசராசிக்காரர்கள் 4 பேர்கிட்ட நமக்கு நல்லது தானே நினைப்பாங்க அப்படின்னு நினச்சி சொல்லும் பொழுது சொந்த பங்காளிகள்னாலேயே கண் திருஷ்டிக்கு அதிகம் மேசராசிக்காரர்கள் ஆட்படுவார்கள். அது அவர்களுக்கே தெரியாது. அண்ணன் தானே, தம்பி தானே, சித்தப்பா தானே, உனக்கு வினையே அங்கே தானே. ஏன்னு சொன்னால் செவ்வாய்க்கு வந்து பங்காளிகள் சகோதர உறவு முறைகளை சொல்கிறான். அவரே அஷ்டமாதிபதியாக வரும்போது மேசராசி அவமானப்பட்டா தானே சொந்தக்காரனுக்கு பிடிக்குது. மேசராசி நல்லா இருந்தால் சொந்தக்காரருக்கு யாருக்கு பிடிக்குது? எல்லா சொந்தக்காரர்களுக்கும் நல்லா இருந்தால் பிடிக்காது. அப்படிங்கிறத விட மேசராசிக்காரர்கள் இரத்த உறவு சொந்தங்களால் அதிகம் கண் திருஷ்டிக்கு ஆட்படுவார்கள்.